ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஆதார் அட்டை போல் விவசாயிகளுக்கு அடையாள எண் வழங்குவது பற்றி முக்கிய அப்டேட். ஆதார் அட்டை போல் தனித்துவமான அடையாள எண் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வந்தது. இந்த விவசாயிகளுக்கு வழங்கப்படுகின்ற அடையாள எண் மூலமாக என்ன பயன் உள்ளது, தற்போது இது தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறதா, தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதா, என்ன காரணத்திற்காக இந்த அடையாள எண் வழங்கப்படும், தற்காலிகமாக ஏன் நிறுத்தப்பட்டுள்ளது என்பது பற்றிய அப்டேட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அப்டேட்டின் அடிப்படையில் விவசாயிகளுக்கு அடையாள எண் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது என்பது சார்ந்த முக்கிய அப்டேட் பற்றிய தகவல்களை வெளியிடப்பட்டுள்ளது. என்ன காரணத்திற்காக இந்த விவசாயிகளுக்கு விவசாய அடையாள எண் வழங்கக்கூடிய பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளது, மீண்டும் இந்த பணிகள் தொடங்குவதற்கான தேதிகள் குறிப்பிடப்பட்டுள்ளதா, இந்த அடையாள அட்டையின் மூலமாக என்ன சலுகைகள் கிடைக்கும், இதுவரை எத்தனை சதவீதம் விவசாயிகளுக்கு இந்த விவசாய அடையாள எண் வழங்கப்பட்டுள்ளது, தமிழகத்தில் வேளாண் துறையினர் சார்பில் விவசாயிகளுக்கு தனித்துவ அடையாள எண் வழங்கப்பட்டு வந்த நிலையில் சட்டசபை தேர்தல் காரணமாக அப்பணிகள் நிறுத்தப்பட்டது. மத்திய அரசின் வேளாண் அடுக்ககம் திட்டத்தின் கீழ் ஆதார் அட்டை போல விவசாயிகளுக்கு தனித்துவமான விவசாய அடையாள எண் வழங்கப்படுகிறது. திருப்பூரில் மாவட்டம் தோறும் அந்தந்த மாவட்ட வேளாண் தோட்டக்கலை துறை அலுவலர்கள் வாயிலாக இப்பணி நடந்து வந்தது. மாநில அளவில் 46.44 லட்சம் விவசாயிகளுக்கு அடையாள எண் வழங்கப்பட வேண்டிய நிலையில் 75% விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுவிட்டது. இப்பணியை 100% நிறைவு செய்ய வேண்டும் என வேளாண் துறை இயக்குநரகம் அறிவுறுத்தி வந்த நிலையில் சட்டசபை தேர்தல் அறிவிப்பு வெளியானது. இந்த நிலையில் அடையாள எண் வழங்கும் பணி நிறுத்தப்பட்டுள்ளது. வேளாண் துறையினர் கூறுகையில், மாநிலம் முழுக்க 46.44 லட்சம் விவசாயிகளுக்கு அடையாள எண் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் இதுவரை 36 லட்சம் விவசாயிகளுக்கு அடையாள எண் வழங்கப்பட்டு விட்டது. நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் 100% விவசாயிகளுக்கு அடையாள எண் வழங்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் 85% மேல் விவசாயிகளுக்கு அடையாள எண் வழங்கப்பட்டுள்ளது என்றனர். PM கிசான் போன்ற விவசாயிகளுக்கு வழங்கப்படுகின்ற உதவித்தொகை திட்டத்தின் மூலமாக பயன்பெறுவதற்கு இந்த விவசாய அடையாள எண் பயன்படுத்தப்படுகிறதா மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் பெறுவதற்கு, விவசாய கடன் பெறுவதற்கு இவை பயனுள்ளதாக இருக்குமா என்ற கேள்விகளும் சந்தேகங்களும் எதிர்பார்ப்புகளும் எழுந்துள்ளன. இதன் மூலமாக ஆதார் அட்டை போல விவசாயிகளுக்கென தனித்துவமான அடையாள அட்டை வழங்கும் வகையில் விவசாயிகளுக்கான அடையாள எண் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது சட்டசபை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மீண்டும் இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது.